ஆஷாட நவராத்திரியினுடைய 7வது நாள் 2ஆம் தேதி அன்னைக்கு வாராகி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய விசேஷமான பொருள் முல்லைப்பூ தான். இந்த முல்லைப்பூன்னு சொல்லும்போது அது வந்து மொட்டா இருக்கக்கூடாது, நல்லா பூத்திருக்கணும் முல்லைப்பூ. அந்த பூத்த முல்லைப்பூ தான் அம்பாளுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தணும். அன்னைக்கு நிவேதனம் என்ன பண்றது சேர்த்தீங்கன்னா, நம்ம தோசை வைப்போம் பார்த்தீங்களா, அதில் மிளகு சேர்த்து தோசை. அதாவது இந்த மாவு வந்து முன்னாடி யாரும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது, அப்போ அம்பாளுக்கு அரைச்சி குளிக்க வச்சு அப்போ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டைம் பீரியடை பார்த்துக்கோங்க. அதில் மிளகு சேர்த்து போட்ட தோசை, தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய். மிளகு சேர்த்த தோசையும் வெண்ணையும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வெண்பொங்கல் வச்சா கூட நீங்கள் வெண்ணெய் வைக்கணும் கட்டாயம். அன்னைக்கு விசேஷமான நிறம் பால் பச்சை நிறம். அம்பாளுக்கு என்ன மந்திரம் சொல்றது அப்படின்னா, ஓம் ஐம் க்ளோம் ஸ்ரீபுரரக்ஷினியே ஸ்ரீ மகாவாராகியை நமோ நமக அப்படின்னு சொல்றது. ஸ்ரீபுரம்னா ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தையே அம்பாள் வராகி தான் காப்பாத்தின்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த இடத்தையே அம்பாள் காப்பாத்துறா அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவா நம்மளையும் அம்பாள் வந்து தன்னுடைய